Subscribe to our YouTube channel now. Hello, hi, வணக்கம். நான் PRISCA and இன்னைக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டில் அதிரசம் செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு ஸ்பான்சர் கிடச்சிருக்கு பாப்பாஸ்லேருந்து எனக்கு 2 ஏப்ரான் அண்ட் ஸ்பான்சர் இது கிடச்சிச்சு அதிரசம் கிடச்சிச்சு 4 கிடச்சிச்சு. ஸோ நார்மலாக வந்து அதிரசம் வீட்டில் செய்ய மாட்டோம், வெளியே தான் வாங்குவோம். ஸோ அவங்க கொடுத்த காரணத்தினால வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். செஞ்சு சாப்பிட்டு இப்படி இருக்குன்னு உங்ககிட்ட நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, எனக்கு கிடைச்ச 4 பேக்கெட்டில் 2 பேக்கெட் வச்சுட்டு 2 பேக்கெட் வந்து நான் பிணைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ½ ஹவர்லேருந்து 1 ஹவர் நீங்கள் நெய் போட்டு பிணைஞ்சி மினிட்டு வச்சுருந்தோம். அது நல்ல மேரினேட் ஆகணும். ஸோ ஆஃப்டர் தட் இஸ் ரெடி டு ஃப்ரை. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட்டில் இருக்கணும். ஸோ நீங்கள் அப்புறம் அச்சு பிடிச்சி நீங்கள் பொரிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த அதிரசத்தை வந்து உருண்டை பிடிச்சி வைக்க போகிறேன். ஏன்னா கரெக்டான சைஸில் பிடிக்கும்போது அந்த அச்சு வந்து கரெக்டான ஒரே சைஸில் அழகாக வரும் எல்லாமே. அதனால் நான் இப்போ உருண்டை பிடிக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து வாழையில கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். ஸோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இவ்வளோ அளவுக்கு அமுக்கணும் நினைக்கிறோம். பெட்டர் ஓகே, இந்த சைஸில் அமுக்கிட்டு ஸோ தென் ஐ வில் ஸோ சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வேலை செய்யணும். வேலை இருப்பேன் எனக்கு அழகாக வந்துருக்குன்னு. ஸோ ஒரே அளவுக்கு சைஸும் நம்மளுக்கு அதில் என்ன சொல்லுவாங்க அளவு மொத்தமாக படிக்கணும். நம்மளுக்கு இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டில் அதிரசம் போதும் குட்டியாக சாப்பிட்றது தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. கடையில் போனால் கூட அந்த சின்ன சின்ன சைஸில் உள்ள இதுதான் எடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம அதிரசத்தை பொரிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னுக்கு இதோ செஞ்சு வச்சது ரெடியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆஃப்டர் தட் வந்து கம்மியாப்பா இது வந்து ஆயில் வந்து 1 லிட்டர் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து கெனுலா ஃப்ளவர் ஆயில் நாங்கள் வீட்டில் இதுதான் பாய்ப்போம். ஸோ இதுதான் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் குறைவு. ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு நல்லா சூடாயிடுச்சா பார்க்கறதுக்கு டெஸ்டிங்க்கு ஒரு இதை பவரும். அது நல்லா பொங்கி மாலை வரும்போது ஓகே டன் பாருங்க. இது போட்டது வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸோ இப்போ வந்து நம்ம போட போகிறோம். கண்டிப்பாக அதிரசம்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். ஃபேமிலியில் வந்து மோஸ்ட்லி ஆளுங்களுக்கு வந்து இந்த அதிரசம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். வீட்டில் இருக்கிற டைமில் ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் அதிரசத்தை செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சு ஸ்நாக் டைமாக மூவி டைமுக்கு சாப்பிட்லாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறேன். ஏதாச்சும் தப்பு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, சேர்ந்து கற்றுக்கலாம். குறைச்சிருவோம். அனலில் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக உள்ளே வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வெளியே கறியிடும், உள்ளே
இங்கே பாருங்கள், இப்போ வந்து அதிரசம் வந்து அழகான நிறத்தில் வந்திருக்கு. இதுதான் பதமான கலரு அதிரசத்துக்கு. ஸோ நம்ம எடுக்கும் போது ஒரு டிஷ்யூ டவலோ இல்லை வந்து இது மாதிரி பேப்பர் போட்டு நம்ம எடுத்துக்கோங்க. ஏன்னா எக்ஸஸ் ஆயிலை வந்து அப்சர்ப் பண்ணிடும். ஸோ நல்லா உப்பி வந்திருக்கு. பார்ப்போம் சுவை இப்படி இருக்குன்னு. ஹலோ ஹாய் எவ்ரிவன். பலகாரம் சுட்டு முடிச்சாச்சு, அதிரசம் ரெடி ஆச்சு. இப்போ சாப்பிட்றது மட்டும் தான் மிச்சம். இதே என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் பாபாஸில் உள்ள அதிரசத்தை நான் சுட்டு ட்ரை பண்ணுறேன். நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமெண்ட் சொல்கிறேன். நீங்களும் வாங்க சாப்பிட. Can you hear the crispiness? நல்லா ஒரே கிறிஸ்பியாக இருக்குது. உள்ள நல்லா டெண்டராக இருக்குது. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதிகமான இனிப்பு இல்லை, மீடியமாக நல்லாயிருக்கு. அதோட முக்கியமான இது என்னன்னா அதோட ஸ்மெல், அதோட வாசம் வந்து நல்லா இருக்குது. ஏலக்காய் வாசம் நிறையா போட்டுருக்காங்க பிள்ளைக்கு. ஏலக்காய் நல்லா வாசம் நல்லா தூக்கலாக நல்லா இருக்கு. நைஸ், சாஃப்டாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. Can you see that? I really will recommend you this. The first time நான் வீட்டில் சுட்டு சாப்பிட்றது, and I'm really happy and satisfied. இனிமேல் வீட்டிலே செஞ்சு வச்சுக்கலாம் போல இருக்கு. பாருங்க அப்படி கொட்டுது உள்ள. ஸோ நீங்களும் வீட்டில் செய்யுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் கணவருக்கு கொடுங்க. ரெண்டாவது வந்து மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி நிறைய ஷோ பார்க்கணுன்னா நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சைட்டில் உள்ள ஐகான் பெல் கட்ட மறந்துடாதீங்க. ரெண்டாவது எங்களை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, ஏதாச்சும் எங்களுக்கு காமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். மீண்டும் உங்களை சந்திக்க நான் உங்கள் பிரிஸ்கா. பாய், லவ் யூ.